إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் நம்மை படைத்த இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு கொள்கையாக இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆன்மீக ரீதியிலே எத்தனையோ பல கொள்கைகள் இருக்கிறது, அரசியல் சார்ந்த எத்தனையோ பல சித்தாந்தங்கள் இருக்கிறது, பொருளாதார ரீதியிலே மனிதனை வழிநடத்தக்கூடிய தத்துவங்கள் என்று ஏராளம் இருக்கிறது. அதே போல நாம் வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கமும் இருக்கிறது. இதுல அல்லாஹ் மறுமை நாளில் எதை ஏற்றுக்கொள்வான், எந்த அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் நன்மையை தருவான்? ஒருவர் இஸ்லாத்தை கடைபிடிப்பது கிடையாது, இஸ்லாத்துல சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இப்படி இல்லாமல் ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல சொர்க்கத்தை தருவானா? அது அவரை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஆக்குமா என்றால் நிச்சயம் அப்படி ஆக்காது. அப்ப நாம இந்த உலகத்துல இஸ்லாத்தை முறையாக கடைபிடித்தால்தான் அது மறுமை நாளில் இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிற விஷயமாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழகாக குறிப்பிடுகிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இறைவனிடத்திலே மார்க்கம் என்பது இறைவனால் இந்த மனித குலத்திற்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிற இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறையாக இருக்குமே ஒழிய அந்த இஸ்லாத்தை தாண்டி எதுவும் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்றாக இருக்காது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார். அதே மாதிரி நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி உள்ள இறை தூதர்களை எடுத்துக்கிடுங்களேன். அந்த இறை தூதர்கள் எல்லாம், நபிமார்கள் எல்லாம் அந்தந்த சமுதாய மக்களுக்காக மட்டும் தூதராக அனுப்பப்பட்டார்கள். அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தை வழி நடத்துவாங்க, அந்த சமுதாயத்திற்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லுவாங்க. இன்னும் இறைவன் புறத்திலிருந்து என்னென்ன சட்டத்திட்டங்கள் வந்ததோ எல்லா சட்டத்திட்டங்களையும் அவங்களுடைய கூட்டத்திற்கு சொல்லுவார்கள். ஆனா அல்லாஹ் நமக்கு தூதராக அனுப்பி இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க அப்படி வைக்கலையே. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை மக்காவாசிகளுக்கு மட்டும்தான் தூதராக அனுப்பினான. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களே, அந்த மக்காவிற்கும் மதீனாவாசிகளுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்களா என்றால் நிச்சயம் கிடையாது. கியாம நாள் வரை இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தூதராக, இறுதி தூதராக அனுப்பிவிட்டார். எந்த அளவுக்கு இவங்களுக்கு பிறகு வேற யாரும் நபிமார்கள் வரமாட்டார்கள், இவர்களோடு நான் என்னுடைய தூதத்துவத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவங்க மூலமாக கியாம நாள் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை வழிகாட்டுறானே. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த தூதருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? குர்ஆன்ல சூரா மாயிதாவுல அல்லாஹ் தஆலா ஒரு 3 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் முஸத்திகல் லிமா பைன யதைஹி மினல் கிதாபி வ முஹைமினன் அலைஹி. நபியே, நாம் உமக்கு இந்த உண்மையான வேதத்தை அருளி இருக்கிறோம்.
உண்மையான இஸ்லாத்தினுடைய வழியை நாம் உமக்கு அருளி இருக்கிறோம். இந்த இஸ்லாம் என்பது எப்படிப்பட்டது? இதற்கு முன்னாடியும் நபிமார்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த வேதங்களை எல்லாம் உள்ளடக்கி அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதத்தை நபியே நாம் உமக்கு அருளி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுக்கு மத்தியில் நீங்கள் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை பயன்படுத்துறான் பாருங்க. நீங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு உங்க காலத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது. கியாம நாள் வரை யாரெல்லாம் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ இருக்கிறாங்களோ எல்லாத்திற்கும் உங்க மூலமாகத்தான் சட்டம் போகுது. அப்படி உங்கள் மூலமாக அந்த சட்டம் செல்லும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாக இருக்கணும்? இறைவன் இறக்கிய அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு தீர்ப்பளியுங்கள். இறைவனிடமிருந்து உங்களுக்கு சரியான கொள்கை வந்த பிறகு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, இந்த அவங்களுடைய மனோ இச்சைகளின் அடிப்படையில் நீங்க பின்பற்றி போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன சட்டம் தான் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டுமே ஒழிய இந்த மக்களுடைய மனோ இச்சைகளை இந்த இஸ்லாத்தில் புகுத்துகிற அந்த ஒரு நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் எப்போது அப்படி செஞ்சதே கிடையாது. தன்னுடைய சுய விருப்பத்தை கூட இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் திணிச்சதே கிடையாது. அப்படி இருந்தும் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு என்ன வழிகாட்டுதான்? முழுக்க முழுக்க அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் இவர்களை வழி நடத்த வேண்டும். இந்த முஸ்லிம்களும் அப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்குமே நாம மார்க்க சட்டங்களை ஆக்கி இருக்கிறோம், வழிமுறையை ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் நாடு இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருக்கிறார். உங்களை பல்வேறு சமுதாயமாக பிரித்திருப்பதே இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான சட்டங்களை கொடுத்து அதுல நீங்க எப்படி நடக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காகத்தான் உங்களை ஒரே சமூகமாக ஆக்கவில்லை. வலாக்கில்லி எவ்வளவுக்கும் சீமா ஆக்காக்கும், இறைவன் வழங்கிய விஷயத்தில் நீங்கள் சரியாக நடக்கின்றீர்களா என்று உங்களை சோதிப்பதற்காக உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே நாம மார்க்க சட்டத்தை வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறார். இன்னும் அதற்கு அடுத்தடுத்த வசனங்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் எடுத்து சொல்லுகிறது. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, காலம் ஒவ்வொரு காலகட்டமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய ஊரினுடைய நிலை எடுத்து பாருங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நாம பொருளாதாரத்துல எப்படி இருந்தோம்? ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் எவ்வளவு சிரமப்படக்கூடிய நபர்களாக இருந்தோம். சாப்பாட்டிற்கே கடுமையான சிரமத்தை தவிர்த்து சிரமப்படக்கூடிய ஒரு ஊராகத்தான் நம்மளுடைய ஊர் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் தஆலா எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி காட்டி இருக்கிறார். கடந்த காலத்துல உணவுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இன்னைக்கு உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. அதே மாதிரி கடந்த காலத்துல வீடு வசிப்பதற்கு ஒழுங்கான வீடு இருக்காது. இன்னைக்கு நாம பெரிய பங்களாவாக கட்டி வசிக்காவிட்டாலும் நாம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியான ஒரு சின்ன அளவிலான ஒரு வீட்டை கட்டி அதுல வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். கடந்த காலத்தை ஒப்பிடுகிற பொழுது ஏராளமான மாற்றங்கள் இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருந்தாலும் இதுல என்ன நாம கவனிக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் மாறணுமே ஒழிய நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய விஷயங்கள் மாறலாமா? நாம ஏற்று இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதிலிருந்து நாம விலகி போடாம, ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்துல்லாஹ் ஹக்க துகாத்தி, நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ப எப்படி நீங்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறீர்களோ, இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்களோ, நீங்கள் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை உங்களுடைய மரணம் கூட இந்த இஸ்லாத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் உங்களுக்கு மரணம் அமைஞ்சிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் குர்ஆன்ல அறிவுரை சொல்றானே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் நாம் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம். இஸ்லாமுடைய சட்டத்திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சில விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படையாகவே சொன்னார்கள். இதுவெல்லாம் இந்த இஸ்லாத்திலிருந்து ஒருவனை வெளியேற்றக்கூடிய காரியங்களாக இருக்கிறது என்று எப்படி சொல்லி காட்டுறாங்க. வலா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், ஒருவன் விபச்சாரம் செய்கிறான்
என்று சொன்னால் அவன் இறைவனை ஏற்று இருக்கக்கூடிய நிலையில், இறை நம்பிக்கையாளராக இருக்கிற நிலையில் அந்த தப்பு பண்ண மாட்டான். இந்த தப்பு ஒருவனை அவன் ஏற்றிருக்கிற இறை நம்பிக்கையிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரப், ஒருவன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருந்து கொண்டு மது அருந்துறது இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமா அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேறுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சில நேரங்களில் நாமும் இந்த விபச்சாரம் போன்ற குற்றத்தில் ஈடுபடாவிட்டாலும் அதை நோக்கி கொண்டு போய் தள்ளக்கூடிய சில விஷயங்கள்ல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை போய்கிட்டு இருக்குதா இல்லையா? நவீன காலம் எல்லாமே சோசியல் மீடியா. இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? எந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அந்த சோசியல் மீடியாவை மார்க்கம் சொன்ன முறைப்படி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எத்தனை பேர், மார்க்கம் சொல்லாத முறைப்படி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல எல்லாருக்கும் போன் இருக்குது. பச்சை பிள்ளை பிறந்த பிள்ளையில இருந்து மரணிக்கக்கூடிய எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு போனை வாங்கி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த போன் நம்மை எப்படியெல்லாம் இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றுது, மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை விட்டு எப்படியெல்லாம் வெளியேற்றுகிறது, இன்னும் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த நவீன கலாச்சாரம் எப்படியெல்லாம் நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிறது என்று எடுத்து பார்த்தால் ஏராளமான விஷயங்களை நாம் சொல்லலாம். அதுல இன்றைக்கு நம்முடைய இளைய தலைமுறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை படிப்பதற்காக கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறோம், காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறோம். படிக்கிறது மார்க்கத்துல உள்ளதுதான். ஒரு பெண்மணி இந்த உலகத்துல உலக கல்வியையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும், மார்க்க கல்வியும் வளர்த்துக்கணும். அந்த ரெண்டும் இருந்தால்தான் ஒரு ஆள் உலக கல்வி இருந்தால் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை திறம்பட அமைக்கலாம். மார்க்க கல்வியும் இருந்தால் மறுமைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை திறம்பட அமைக்கலாம். அந்த பெண்களுக்கு இரண்டு கல்வி என்பது ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைக்கு மேற்படிப்பு படிக்கக்கூடிய நம்முடைய சமூக பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? பஸ்ல போகக்கூடிய சூழலை பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறக்கூடிய அந்த சூழலை பாருங்க, காலேஜ்ல நடக்கக்கூடிய அந்த கூத்துகளை எல்லாம் பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்து இருக்க கூடாது என்பது மார்க்க சட்டம். இதுவெல்லாம் நமக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் அதையெல்லாம் சொன்னதை நம்ம அறிஞ்சிருக்க மாட்டோமா? எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனிச்சிருக்கிறாங்களோ அங்கே மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களை எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் வதுஹூல் அலன் நிசா, பெண்கள் இருக்கிற அந்த சபையில நீங்க போறத நான் எச்சரிக்கிறேன். அப்பதான் அன்றைக்கு ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே அஃபரைத்தல் ஹம்வ, இந்த கணவனுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கணவனுடைய அண்ணன் அல்லது என்னுடைய கணவனுடைய தம்பி அவங்களோடையும் ஒரு பெண் தனித்து இருக்க கூடாதா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஹபு அல் மவுத், அவர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள். அவர்களிடத்திலேயும் ஒரு பெண் கண்டிப்பாக என்ன செய்யணும்? அவங்க தனித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை வைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்தவர்களிடத்துல என்ன சட்டத்தை கடைபிடிப்பார்களோ அதே சட்டத்தை தான் கணவனோடு உடன் பிறந்த ஆணாக இருந்தாலும் கணவனோடு உடன் பிறந்த ஆண் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கடைபிடிக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. இந்த அளவுக்கு வழிகாட்டப்பட்ட மார்க்கத்தில் இருந்துகிட்டு சில நேரங்களில் நம்ம சமூக பெண்களுடைய செயல்பாடுகளை நாம சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம், சொல்வதற்கே கூச்சப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. எந்த ஒரு கூச்ச உணர்வுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஒருவர் வெட்கத்தை கடைபிடிப்பது அவருடைய ஈமானினுடைய ஒரு படித்தரங்கள். அந்த வெட்கத்தை கடைபிடிக்கிறது ஒண்ணு. ஈமானுக்கு நிறைய கிளைகள் இருக்குதுங்க. அதுல ஒரு ஆள் வெட்க உணர்வோடு இருப்பாங்கல்ல, அந்த வெட்க உணர்வும் அது ஈமானினுடைய கிளைகள்ல உள்ள ஒண்ணுன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்களே. அந்த வெட்க உணர்வு அறவே இல்லாமல் ஒரு பொது வெளியாக இருக்குது. பொது வெளியில எப்படி நம்ம கூட படிக்கக்கூடிய ஒரு ஆளோடு அங்க நெருங்கி இருக்க முடியும்? அவனோட அருகில எப்படி உட்கார முடியும்? அவனை தொட்டு எப்படி விளையாட முடியும்? இன்றைக்கு அதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்கிறது. நிறைய பெற்றோர்களுக்கு தெரிகிறது இல்லை. என் பிள்ளைய படிக்கத்தான் அனுப்பி இருக்கிறேன், மேற்படிப்பு படிக்கத்தான் அனுப்பி இருக்கிறேன், BA BSc போன்ற அந்த படிப்புக்காகத்தான் என்னுடைய மகள் அனுப்பி இருக்கிறேன் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூக பெண்கள் சில ஆட்கள் போகக்கூடிய எல்லா ஆட்களையும் குறை சொல்லல, ஆனால் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் உள்ள சில ஆட்கள் இப்படி நடப்பார்கள் என்றால் அப்ப காலம் எப்படி நம்மளை மாத்திருச்சு பாருங்க. ஆனா இதே பெண்கள் சமுதாயம் தான் ஒரு கட்டத்துல எப்படி இருந்தாங்க?
சரியான வசதி இல்லாத அந்த காலத்திலேயும், சாப்பாடுக்கு வழி இல்லாத அந்த காலத்திலேயும், வீட்டுக்கு யாராவது வெளியாட்கள் வந்துட்டாங்கன்னு வைங்க, வீட்டுல இருக்கிறத சின்ன அறையாகத்தான் இருக்கும். அந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டாங்கன்னா ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம சமயக்கட்டுல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த ஆள் போன பிறகுதான் அந்த வீட்டுக்கு அவங்க வந்து சகத்து நிலைக்கு அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. அந்த அளவுக்கு வெட்க உணர்வை கடைபிடித்த நம்முடைய சமுதாயம், நாகரிகம் வளர்ந்து விட்டது, கலாச்சாரங்கள் வளர்ந்து விட்டது என்று சொல்லி அந்த வெட்க உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைத்ததனுடைய விளைவு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அந்த வெட்கம் என்பது ஈமானினுடைய ஒரு கிளையாக இருக்கிறது, அந்த வெட்கத்தை ஒதுக்கி வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு நாமும் மற்ற சமூகத்தை போல ரொம்ப கேஷுவலாக நடக்கிறாங்க, ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்கிறாங்க. ஒரு அந்நிய பெண்ணிடத்துல எப்படி நடக்கணும், ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணிடத்துல எப்படி நடக்கணும் என்ற சட்டத்தையும் கடைபிடிக்காமல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி நாம் போய் கொண்டிருந்தால் நம்முடைய மறுமை நிலை என்ன? அல்லாஹ் கேட்க மாட்டானா? உங்களுக்கு நான் இஸ்லாத்தை கொடுத்தேனே, அந்த இஸ்லாத்துல இந்த மாதிரியான போதனைகளை எல்லாம் சொல்லி இருந்தேனே, நான் சொல்லி இருந்த பிறகும், என்னுடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டிய பிறகும், அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைத்த பிறகும் எதற்காக அதை நீங்க கடைபிடிக்கல என்று மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கான நம்மளிடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பதில் வச்சிருக்கிறோம்? அது அங்க போய் ஏதாவது தப்பிச்சிட முடியுமா? அல்லாஹ்ட்ட ஏதாவது காரணங்களை சொல்லி தப்பிச்சிட முடியுமா? அப்ப இன்றைக்கு இது போன்ற எந்த மறுமை சிந்தனை இல்லாம, முறையான அந்த இறையச்சம் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு இஸ்லாத்தையே விட்டு விட்டு போகக்கூடிய நிலைகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இதுல இருந்து நாம மீண்டு வரணும். அதே போல நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆண்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்மிடத்துல இருக்கிற பிரச்சனை என்ன? நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த போனு, அது நம்மை ஒரு தனிமையான உணர்வுக்கே கொண்டு போய்விட்டது. ஆரம்பத்துல எல்லாம் எப்படி இருப்போம்? குடும்பத்துல எல்லோரோடும் கலந்து இருப்போம். அம்மாட்ட நல்லா பேசுவோம், அத்தாட்ட நல்லா பேசுவோம், கூட பிறந்தவங்கள்ட்ட நல்லா பேசுவோம். வீட்டுக்கு ஏதேனும் உதவினா நாம இருந்ததை செய்யக்கூடிய நபர்களாக இருந்திருப்போம். அந்த அளவுக்கு இந்த போன் நம்ம கையில வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை குடும்பத்திற்குள்ள ஒரு சரியான ஒரு குடும்ப உறுப்பினராக வைத்திருந்தது. ஆனா இன்றைக்கு இந்த போன் நம்மளை எப்படி ஆக்கிடுச்சு? குடும்பத்துல நேரம் ஒதுக்குறோமா? பெற்றோருக்கு பணிவிடை செய்யறதுக்காக நேரம் ஒதுக்குறோமா? வீட்டில் இருக்கக்கூடிய அலுவல்களை நிறைவேற்றுவதற்காக நம்ம நேரம் ஒதுக்குறோமா? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டல? அல்லாஹ்வின் தூதர் ஒரு பெரிய தலைவராக இருந்தாங்க இல்லைங்க, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக இருந்தாங்க. மதீனாவை ஆளக்கூடிய ஆட்சியாளராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. இப்படி இரண்டு பெரிய பொறுப்புகள் கிடைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே எப்படி நடந்து கொள்வார்கள், தன்னுடைய மனைவியர்களிடத்துல எப்படி நடந்துக்குவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பாருங்க. அதுல பல செய்திகளை நாம பார்க்கலாம். வீட்டுல ஏதேனும் வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளையும் எடுத்து போட்டு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்று நிறைய செய்திகளை பார்க்கிறோமே. அப்ப இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்துல சிறந்த முறையில் நடந்து காட்டியிருக்கிறாங்க என்ற ஒரு முன்மாதிரி நமக்கு கிடைச்சும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில போனை கொடுத்து அவங்களுக்கு அந்த போனுக்கான ரீசார்ஜ், நெட் ரீசார்ஜ் பண்ணி விட்டா போதும், நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. நைட்டு 10 மணி வரை எங்கேயாவது ஊருக்கு முக்குல உட்கார்ந்து அவங்க வந்து அந்த போனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போனை நாம எதுக்கு பயன்படுத்துறோம்? அது மார்க்கம் சொன்ன வழிக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் போனை பார்க்கிறோம்ல, எனக்கு 2 ஜிபி கூட பத்தமா இருக்குது, 3 ஜிபி கூட எனக்கு பத்தமா இருக்குது என்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் போனிலேயே மூழ்கி கிடக்கிறோமே, நாம் அந்த போனிலே அதிகமாக எதில் மூழ்கி கிடந்தோம்? எத்தனை பேர்கிட்ட பேசுறதுக்காக அந்த போனை பயன்படுத்தணும்? வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேச மாட்டோம். அப்படி பேசுறதா இருந்தாலும் அந்நிய பெண்களோடு பேசுறதுக்காக நிறைய பேர் போன்களை பயன்படுத்துறாங்க. அல்லது அப்படி பேசுறது இல்லாவிட்டாலும் சமூக வலைதளங்கள்ல, பேஸ்புக்ல நீங்க போடக்கூடிய அந்த பதிவுகளை பாருங்க, வாட்ஸ்அப்ல போடக்கூடிய பதிவுகளை பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடிய அந்த பதிவுகளை பாருங்க. அதுலேயே முழுக்க முழுக்க மார்க்க வரம்புகளுக்கு மீறி ஏராளமான விஷயங்கள்ல நாம் அதிலேயே மூழ்கி கிடக்கிறோமே. இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கடுமையை எச்சரிக்கிறார். சொர்க்கத்துக்கு சொர்க்கவாசிகள் போயிடுவாங்க, நரகத்துக்கு நரகவாசிகள் போயிடுவாங்க. இப்படி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அதற்குரிய ஆட்கள் அனுப்பப்பட்ட பிறகு சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களா, மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், இப்படி நரகத்துல வந்து கிடக்குறீங்களே, எதுக்கு நரகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு விஷயமா பட்டியலிடுவாங்க.
நாங்க என்ன செய்யல, தொழுகக்கூடிய ஆட்களாக இருக்கவில்லை, ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்களாம், சிலர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணா கழிச்சாங்க, தேவையற்ற காரியத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. அவங்களோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை வீணாக தேவையற்ற விஷயங்களை கழித்து விட்டோமே, அது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையுமே நாசமாக்கிடுச்சு என்று மறுமை நாள்ல புலம்புறாங்கன்னா அங்க புலம்பு என்ன செய்ய? அதுக்கு பிறகு அல்லாஹ் வாய்ப்பு தருவானா? சரி, இப்ப நீ உணர்ந்துட்ட, நரகத்துல கிடந்தப்ப இப்ப நீ உணர்ந்துட்ட, இனிமே நான் இருக்க உலகத்துல படைக்கிறேன், அந்த உலகத்துல உன்னைய ஒரு ஆளை ஆக்குறேன், இனிமணி கரெக்டா இருந்துக்கே என்று அல்லாஹ் அடுத்து வாய்ப்பு தருவான? நமக்கு வாய்ப்பெல்லாம் இந்த உலகத்துல வாழும் காலம் வரந்தான். என்றைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டோமோ, நம்முடைய உடலில் இருந்து என்றைக்கு உயிர் பிரிந்து விடுகிறதோ அதற்கு பிறகு நாம எதுவும் செய்ய முடியாது, எந்த நல்லறங்களை செய்ய முடியாது. பாவங்கள் செய்திருந்தாலும் நாம் இப்பயே அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் வாழக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு அவகாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த அவகாசத்தை இல்ல நான் மீண்டும் திருந்த மாட்டேன், இஸ்லாத்துக்கு மாற்றமாத்தான் நடந்துக்குவேன், மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைக்கு மாற்றமாத்தான் நடந்துக்குவேன், நான் சமூக வலைதளங்களை பயன்படுத்தினாலும் மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவேன் என்று கிடைக்கக்கூடிய அவகாசத்தை நாம பயன்படுத்தாம போனாலும் மறுமையில கை செய்தப்பட வேண்டியிருக்குமே. அதே மாதிரி சில ஆட்களுடைய மரண தருவாயை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறைன்னு சொல்லி காட்டுகிறார். சில ஆட்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குமார்கள் வருவாங்க. மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுகிற பொழுது அப்போது அந்த மனுஷன் சொல்லுவானா, என் உசுரை இப்ப எடுத்துறாதீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுங்க. அப்படி நீங்க வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்தால் அக்கும் மின சாலிஹீன், இதுவரை நான் நல்லறங்கள் செய்யாம இருக்கிறேன், நல்லவனாக நான் வாழாம இருந்திருக்கிறேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி நான் நல்லவனா மாறிடுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று அல்லாஹ்விடத்துல வாய்ப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் வாய்ப்பு தருவான? அவனுக்கு அவகாசம் தருவான? சரி, இன்னும் நீ சில வருஷங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துக்க என்ற வாய்ப்புகள் அவகாசங்கள் வழங்கப்படாது. அப்ப எப்ப நமக்கு மரணம் வரும்னு தெரியாது. அதற்கு முன்னாடியே நாம் நம்மளுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு எதிலெல்லாம் நாம் இஸ்லாமிய வரம்புகளை மீறி நடக்கிறோமோ, அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமா நடக்கிறோமோ, அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொன்னார், இந்த மனித சமூகத்தை வழிநடத்துகிற பொழுது முழுக்க முழுக்க இறைவன் சொன்ன சட்டத்தின் அடிப்படையிலே வழிநடத்துங்க. இவங்க கடைசி வரை அல்லாஹ் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மனிதர்கள் நடக்க வேண்டும் என்பதைய அல்லாஹ் சொன்ன சட்டத்திற்கு மாற்றமாக இந்த மனிதர்கள் அவங்க வாழ்க்கை அமைச்சிடக் கூடாது என்பதை அல்லாஹ் பல சட்டங்கள்ல ரசூலுல்லாஹ் அவங்க மூலமாக வழி நடத்துறாங்க குர்ஆன்ல. அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம நம்மளுடைய வாழ்க்கையில ஏதேனும் இதுல மாற்றங்கள் இருக்குதா? இந்த நவீன உலகம் அதுல ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் அது மார்க்கத்துல நல்ல விஷயமாக இருந்தா பிரச்சனையே இல்லை, மார்க்கம் தடுக்காத விஷயமா இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் மார்க்கம் தடுத்த விஷயங்கள் அது எதுவாக இருந்தால், ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நிறைய பொருளாதாரத்தை திரட்டுகிற விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயமாக இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வின் தூதரால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் இந்த நவீன காலம் நம்மை முழுக்க முழுக்க இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி அதனுடைய அந்த போக்கிலேயே நம்ம இழுத்துட்டு போயிடக்கூடாது. நாம் இதுல கொஞ்சம் கூடுதல் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பங்கள்ல அரசியல்ல உள்ள சில விஷயங்களையும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அரசியல்ல என்ன, இன்றைக்கு சமீபமாக சில வீடியோக்களை எல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்குள்ள இருப்பாங்க, அதுல இருந்து பயணிப்பாங்க, அதுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. நாம் அதை விமர்சிக்கிறதுக்கு எதையும் வரல. இப்படி ஒவ்வொருவரும் எனக்கு இந்த கட்சி தான் பிடிக்குதுன்னு இருக்கிறாரு, அது அவருடைய தனிப்பட்ட விஷயத்துல உள்ளது. ஆனால் இன்றைக்கு அரசியலில் பயணிக்கக்கூடிய சில முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எல்லைகளை மீறுகிறார்களே, இஸ்லாத்தினுடைய வரம்புகளை மீறுகிறார்களே. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் ஒரு பிரஸ் மீட்டிங்ல உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிறாரு, பக்கத்துல 2 இஸ்லாமிய பெண்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நடைமுறை? யாரு கற்றுத்தந்த நடைமுறை? இப்படி ஆண்கள் பெண்கள் இரண்டரை கலப்பது இதுதான் அல்லாஹ்வால் கற்றுத்தரப்பட்ட ஒரு நடைமுறைய? இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட நடைமுறைய? அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு கற்றுத்தந்த சட்டம் என்ன? ஆணும் பெண்ணும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தாலும்
ஆண்கள் தனியாக இருக்கணும், பெண்கள் தனியாக இருக்கணும். அதுதானே இந்த ரசூலுல்லாஹி கற்று தந்தாங்க. நாம் இன்னைக்கு தொழுகையை நிறைவேற்றுறோம்ல, அந்த தொழுகையில கூட இஸ்லாம் எப்படி நமக்கு சட்டம் வச்சிருக்குது? தொழுகையில முதல்ல ஆண்கள் வந்துருங்க, ஆண்கள் இங்க முதல்ல இருக்கணும், அதற்கு பிறகு சிறுவர்கள் இருப்பாங்க, அதுக்கு பிறகு பெண்கள் இருக்கணும் என்று இப்படி ஒரு தொழுகை எடுத்துக்கிட்டாலும் ஆண்கள் தனித்திருக்கிறது, பெண்கள் தனித்திருக்கிறது. வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றக்கூடிய அந்த சபையாகவே இருந்தாலும் அந்த சபையிலேயும் மார்க்கம் என்னென்ன ஒழுக்க மாண்புகளை சொல்லித் தருகிறதோ அவ்வளவு ஒழுக்க மாண்புகள் கடைபிடிக்கப்படணுமே. இப்படி கற்றுத்தரப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பேட்டி கொடுக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு பக்கத்துல எந்த கூச்ச உணர்வும் இல்லாம, எந்த வெட்க உணர்வும் இல்லாம 2 பெண்கள் இருப்பார்களே, ஆனால் அப்ப நாம எந்த அளவுக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம்? நீங்க ஒரு அரசியல் சார்ந்த கட்சியாக இருக்கிறீங்க, அது ஒரு தனி போங்கு. மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கணுமே. இந்த இஸ்லாம் தான் நம்முடைய மறுமை வெற்றிக்கு அது வித்திடக்கூடிய ஒன்றாக இருக்குது. அது இஸ்லாம் மறுமை வெற்றிக்கு வித்திடக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில நாம் இஸ்லாமிய சட்டத்தை இப்படி மாற்றமா நடக்கிறோம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதிக்காத ஒண்ணு. அது இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கிற பொழுது இதை பார்க்கக்கூடிய மற்ற பெண்கள் நாமளும் அந்த மாதிரி நடந்துகிட்டா என்ன? ஆண்கள் பெண்கள் அப்படி ஒரு கேஷுவலாக நாம சர்வ சாதாரணமா இருந்துட்டா என்ன? எதுக்கு நாம இஸ்லாமிய சட்டத்தை கடைசி வரை கடைபிடிச்சுக்கிட்டு என்று மற்ற பெண்கள் வழிகெடுவதற்கு இது போன்ற சில ஆட்களுடைய நிலை காரணமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நமக்கு வந்துடவே கூடாது. பொதுவாக முஸ்லிம்கள் நாம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க திரும்புறதுக்கு, பல நன்மை செய்யறதுக்கு நாம ரோல் மாடலா இருக்கலாமே ஒழிய அடுத்தவங்க கெட்டு போறதுக்கு நாம ஒரு காலத்துல ரோல் மாடலா அமைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், இஸ்லாமிய மார்க்கத்துல யார் ஒருவர் நல்ல விஷயத்தை கடைபிடிப்பாரோ, அப்படி நல்ல விஷயத்தை கடைபிடித்தால் அவர் நன்மை செய்வதற்கான கூலி அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவார். அவரை பார்த்து அடுத்தவங்க அந்த நன்மையை பார்த்து செய்யறாங்கன்னு வைங்க, அவங்க செய்யக்கூடிய நன்மையினுடைய பங்கு மற்றவர்களுக்கு போனாலும் அவங்களுக்கு நன்மைக்கு ஒரு காரணமா இருந்ததுனால அந்த ஆரம்பத்தில் இருந்த நபருக்கும் அந்த நன்மையினுடைய பங்கு வரும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதே நபிமொழியில் அடுத்து சொல்லுகிறார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன், யார் ஒரு கெட்ட நடைமுறையை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுறாங்களோ அவங்க செஞ்ச தீமைக்குரிய பங்கு அல்லாஹ்வுத்தால எழுதிடுவான். அவங்களை பார்த்து அடுத்தவங்களும் கெட்டு போனா அவங்களுக்கு அந்த தீமையினுடைய பங்கு கிடைக்கிற மாதிரியே அடுத்தவங்களை வழிகெடுத்த அந்த ஒரு பாவம், ஒரு தவறான செய்தி அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பாவத்தை அல்லாஹ்வுத்தால யார் தவறை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த நன்மையை அல்லாஹ்வுத்தால வைத்துக் கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. எனது அருமை இஸ்லாமிய சமூகமே, இதுல கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. நாம் இன்றைக்கு நவீன காலத்திலேயே முழுக்க அப்படியே இறங்கி இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் நாம பின்பற்றாமல் இருப்பதை விட இந்த நவீன காலம் என்பது நான் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்குத்தான். ஏன்னா இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதருக்கு தரப்பட்டிருந்தாலும் அந்த காலத்துல உள்ளவங்களுக்காக மட்டும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை தரவில்லை. இந்த இஸ்லாம் என்பது கியாம நாள் வரை இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமானது என்பதை உணர்ந்து எப்போதெல்லாம் நம்ம இந்த மார்க்கத்திற்கு மாற்றமாக இந்த நவீன உலகம் நம்மை கொண்டு போய் தள்ளுகிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பார்த்து அது போன்ற விஷயங்கள் இருந்து விலகி நாம் வாழக்கூடிய கடைசி காலகட்டம் வரை இஸ்லாத்தினுடைய போதனையிலேயே வாழ்ந்து இஸ்லாத்தினுடைய போதனைகளிலேயே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என கேட்டுக்கொண்டு எனது முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் முன்னாடி நெருங்கி வந்துருங்க, சில சகோதரர்கள் முன்னாடி நிற்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான் என்பதையெல்லாம் நாம் முதலாவது உரையிலே பார்த்தோம். அதுல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம இருக்கக்கூடிய அந்த நவீன வாழ்க்கை இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியவும் கொண்டு போயிடக்கூடாது. இஸ்லாமிய போதனைகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கக்கூடிய அளவுல நாம நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கணும் என்பன போன்ற தகவல்களை எல்லாம் முதலாவது உரையில கண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உலகத்துல நாம இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில 2 முக்கியமான விஷயங்கள்ல நாம கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும்.
அல்லாஹுடைய தூதர் அப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்ன துன்யா ஹதிரத்தும் சுல்பத்தும், இந்த உலக வாழ்க்கை என்பது அது ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை, பசுமையான ஒரு வாழ்க்கை. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே இந்த உலகத்துல கிடைக்குதுன்னு வைங்க, இந்த உலகத்தை மாதிரி ஒரு இன்பம் நமக்கு எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை ஆக்கி வச்சிருக்கிறான். ஏன் அல்லாஹ் இந்த உலகத்தை இன்பமா ஆக்கி வச்சிருக்கிறான்? எதற்காக பசுமையாக ஆக்கி வச்சிருக்கிறான்? அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் அப்படியே தொடர்ச்சியாக சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபிக்கும் ஃபீஹா, இந்த இனிமையான உலகத்தில் உங்களை அல்லாஹ் ஒரு பிரதிநிதியாக ஆக்கி இருப்பது ஃபயன்துரு கைஃப தஅலமூன், நீங்க முழுக்க முழுக்க அந்த உலக இன்பத்திலேயே மூழ்கி போயிடுங்க என்பதற்காக அல்ல. ஃபயன்துரு கைஃப தஅலமூன், இந்த இனிமையான உலகத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இறைவன் சொன்ன அடிப்படையில நடக்கிறீங்களா, அல்லது அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை எல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்களா என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தையே ஒரு இனிமையான உலகத்தை ஆக்கிவிட்டு அதை அல்லாஹ் தஆலா நம்ம ஒவ்வொருவரையும் சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதுல இரண்டு முக்கியமான விஷயத்தை எச்சரித்தார்கள். ஒண்ணு ஃபத்தகு துன்யா, பொருளாதார விஷயத்துல நீங்கள் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா கையில காசு கிடைக்க கிடைக்க அதுல ஒரு ஆளு வந்து சுகம் கண்டுட்டோம்னு வைங்க, மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயமா இருந்தாலும் எனக்கு காசு வந்தா போதும், எனக்கு வருமானம் வந்தா போதும், அது அல்லாஹ் தடுத்த வட்டியா இருக்கட்டும், இறைவன் தடுத்த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எனக்கு கை நிறைய காசு வருது இல்ல, அது இந்த உலகத்துல நான் ஆண்டு அனுபவிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு தருதில்லை என்ற அந்த பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அதுல பாதாளத்துல மார்க்க அடிப்படையில கொண்டு போய் தள்ளிடும். எனவே அந்த பொருளாதார விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார்கள் வத்தக்கும் நிசா, பெண்கள் விஷயத்திலேயும் நீங்கள் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். என உங்களுக்கு முன்னாடி உள்ள பனி இஸ்ரவேல் சமுதாயம் அவங்களுக்கு வந்த முதலாவது சோதனையே கானத் ஃபின் நிசா, அது அந்த ஒழுக்க ரீதியில பெண்கள் விஷயமாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப அந்த ஒழுக்க ரீதியிலான ஒண்ணும் அது நமக்கு இந்த உலகத்துல ஒரு சோதனையாகத்தான் இருக்கிறது. ஆண்கள் நமக்கு சொல்லப்பட்ட அந்த ஒழுக்க மாண்புகள் எல்லாத்தையும் ஒழுங்கா கடைபிடிக்கிறோமா? அதே போல பெண்கள் நமக்கு சொல்லப்பட்ட ஒழுக்க மாண்புகள் எல்லாத்தையும் ஒழுங்கா கடைபிடிக்கிறோமா? ஏன்னா அதுல கண்டிப்பாக சோதனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால இதையெல்லாம் நாம நம்முடைய வாழ்க்கையில அந்த பொருளாதார விஷயத்தையும் ஒழுக்க விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்த்து என்றைக்கு அதிலே தவறளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் இருக்குதோ உடனே நாம திருத்திக் கொண்டு, ஏன்னா அந்த இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சைத்தான்களிலிருந்து ஒரு கூட்டமே வந்து அவங்களை வழிகெடுக்க நினைச்சாங்க. அவங்க வழிகெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சுதாகரித்துக் கொள்வார்கள். என்னை சைத்தா வழிகெடுக்கிறான், தவறான பாதையில கொண்டு போக பார்க்கிறான் என்று சுதாகரித்து அவர்கள் கண் விழித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. அதே போல இந்த உலகத்துல அந்த பொருளாதார விஷயங்களிலேயும் ஒழுக்க விஷயங்களிலேயும் சைத்தான் நம்மை தடம்புரல செய்து விடாமல் கடைசி வரை அதுல சரியாக நடக்கக்கூடியவனாக நாம வந்து அதுல ஒரு உறுதிப்பாடு உள்ளவர்களாக நாம இருக்கணும். அதற்காக அல்லாஹ்விடத்திலேயும் அதிகம் துஆ செய்து அதற்கேற்ப இந்த உலக வாழ்க்கையை பயணிப்போம். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில வாழ்ந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நாம் மரணித்தோமே ஆனால் நிச்சயம் அந்த வாழ்க்கை நம்ம மறுமையில சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக என கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு